நேற்று அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான் யாருன்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் தான் சொல்லலைன்னு இவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவளும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காளா. உன்னை இவன் என்ன பண்ணுறா எழுந்து நின்று, சாரி சார் நான் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்ல சொன்னேன், அவள் மறந்துட்டா போல இருக்கு, இதில் ஏன் தப்பு தான் அதிகமாக இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க சாருங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோயின் எழுந்து இல்லை சார் என் மேலே தான் சார் தப்பு, நான் தான் மேய்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன், சாரி சாருங்கிற மாதிரி சொல்லும்போது 3 பேரையும் பார்த்துட்டு சரி விடுங்க இந்த தடவை நான் மன்னிச்சு விடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட்டுடுறாரு. ஆனால் மேய்க்கு ஒரு கோவம் வருது ஹீரோயின் மேலே, இவ வேணும்ட்டே தான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கடுப்புலேயே அவளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோயினுக்கு இது நல்லாவே தெரியுது, சும்மாவே வம்பு இழுப்பா, என்ன பண்ண போறான்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்லி பயந்துகிட்டே தான் உட்காந்துருக்கா. அடுத்த நாள் பிடிஏ வரல, நம்ம தையன் என்ன பண்ணுறா, ஷர்ட்டை கழட்டி ஹீரோயின் பக்கத்தில் வச்சுட்டு அவளுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து எழுந்து போயிட்டு இருக்கான். அப்போ அவள் கூப்பிட்டு கேட்குறா, அம்மா இந்த காரை எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதான் எனக்கும் தெரியல, நான் ஷர்ட்டை கழட்டி கீழே வச்சிருந்தேன், யாராவது ஜூஸ் ஊத்திட்டாங்களா என்னன்னு தெரியல, இந்த கரை போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோனுக்கு தெரியவே வருது இந்த மாதிரி அவன் மாத்தி விட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு டைரக்டா வந்து லீனா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா. இந்த வேலையை நீ தான் பாத்தியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இல்லப்பா கரை போகல அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சாரிங்கிற மாதிரி சொல்லும் போது நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவனு பாவம் தானேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. சரி வா நீ வந்து தையக்கிட்ட சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கூப்பிடும் போது அதெல்லாம் என்னால் முடியாது நான்லாம் வரவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு லீனா அடம் பிடிக்கிறா. சரி விடு நான் போய் சாரி கேட்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் டைரக்டா போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுடுறா, என்னை மன்னிச்சிரு இதை வேணும்ட்டே நாங்கள் பண்ணல, லீனா தான் தெரியாம மாத்தி வச்சுட்டா, நீ வந்து கொஞ்சம் கோச்சுக்காம எங்களை மன்னிச்சு விட்டுறங்கிற மாதிரி சொல்லும்போது நீ ஏன் வந்து சாரி கேட்டுட்டு இருக்க, தப்பு பண்ணது அவ தானே, அவளை வந்து கேட்க சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை அவள் வந்து உன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறா, நான் தான் கேட்குறேன்ல விட்டுறாண்டாங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை பரவாயில்ல நான் இதே வச்சுக்கிறேன் நீ கிளம்புங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே கோச்சுக்காதடா நான் தான் கேட்குறேன்ல கூட நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுறா. ஹீரோயின் அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணும்போது ஹீரோ பார்த்துடுறான். ஹீரோ கேட்குறான், அம்மா இது யாரோடதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இது வந்து தையோடுதுங்கிற மாதிரி இவ சொல்றா. உடனே அவன் சொல்றான், எனக்கு இது முன்னாடியே தெரியும், என் ஷர்ட் எது தையோது எதுன்னு எனக்கு தெரியாதா, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நீ கேட்கவே இல்லை என்கிட்டங்கிற மாதிரி சொல்லும்போது நீ என்ன சொல்லுவேன்னு பார்த்தேன், கடைசியில் உனக்கும் தெரியல போல இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு அவளுக்கு சோப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை போட்டு வாஷ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அங்கிருந்து. இப்போ அப்படியே பிரசன்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இன்னமும் சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கா போல இருக்கு. டெய்லி அவங்க அம்மா வந்து அவளுக்கு ஒரு டேட் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஒரு நாளில் 3 டேட் கூட இருக்கும். ஒன்று போகிறா ஆனால் எதுவுமே செட் ஆகலை. இன்னைக்கு கூட ஒரு பையன் வந்துட்டு உன்னோட வெயிட் என்ன உன்னோட ஹைட் என்ன நீ என்னென்ன சாப்பிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு டயட்டீஷியன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது, அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அடுத்து ஒரு இடத்துக்கு போறா, அங்கேயும் இதே நிலைமை தான், அட போங்கயாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து வந்துடுறா. இப்போ அப்படியே பாஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம மெய் கிட்ட தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் விண்டோ ஆஃப் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்புறமா வெளியில போங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. கரெக்டா கிளாஸும் முடிஞ்சிருது. ஹீரோயினுக்கு வர வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருதா, அதனால ஹீரோயின் வெளியில கிளம்பி போயிடுறா. ஆஃப் கூட பண்ணல விண்டோவை. உன்னை என்னன்னு சொல்லி பார்த்தா அவ சர்ச் பண்ணி வச்சிருக்கா, எதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு குறையுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் ஐஸ் கியூப் போட்டிருக்கு, அது சாப்பிட்டா பசி எடுக்காதுங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. அதை வந்து இவன் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறா. இந்த பக்கம் ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஒரு டெலிவரி பாய் ஓடி வந்து லிஃப்ட்ல ஏறிடுறான். ஆனால் என்ன விஷயம்னா ஓவர் வெயிட்டுங்கிற மாதிரி சொல்லி காமிக்குது. உடனே எல்லாருமே வந்து அவனை கீழே இறங்க சொல்றாங்க. அப்போ உள்ளேருந்து ஒரு ஆள் வந்து வெளியில வராரு. அது யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து இப்போ அட்வொகேட்டா இருக்கான். ஜப்பான்ல தான் மோஸ்ட்லி வேலை பார்ப்பான். இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா இவன் ஸ்கூல் படித்த பசங்க தான் போல இருக்கு. அதில் மெய் வந்து நிறைய வீடியோ இவனுக்கு அனுப்பியிருக்கா, லாஸ்ட் டே எடுத்தது. அதில் நடுவில் ஒரு வீடியோ வருது. அதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மெய் வந்து கேட்டுட்டு இருக்கா. இவனை ரெக்கார்ட் பண்ணிட்டே கேட்குறா, அம்மா நீ வந்து ஹீரோயினை பற்றி என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி மழுப்பிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பாஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து மார்க் கம்மியாக வாங்கிட்டா போல இருக்கு. அதனால ஹீரோ பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது. சரி வந்து கேப்பா பேசுவான்னு பார்த்தா ஒளிஞ்சு நிற்கிறா. இதை நோட் பண்ண ஹீரோ என்ன பண்ணுறான், டைரெக்டாக போய் கேட்டுடுறான், அம்மா என்னதான் பிரச்சனை, எதுக்கு ஒளிஞ்சு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டு மட்டும் கொடுக்குறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. இது ஹோம்ஒர்க் நோட்டாங்கிற மாதிரி கேட்கும்போது அம்மா மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டான்ல, அதனால சார் தான் ஒன்று வாங்கிக்க சொன்னார், கொடுக்குறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இதுக்கு ஏன் பம்மி பின்னாடி வந்த, கேட்டு தான் எடுத்துக்க சொல்லியிருப்பேன்ல, சரி வா நான் வந்து எடுத்து தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் நடந்து போகிறத மெய்யோட கேங்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
பார்த்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க, பாரு ஹீரோ யார் கூட இந்த மாதிரி க்ளோஸாக இருந்ததில்ல, ஆனால் ஹீரோயின் கூட மட்டும் க்ளோஸாக இருக்கான், என்ன நடக்குதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லும்போது மேய்க்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஏன்னா அவளுக்கு தான் ஹீரோவை பிடிச்சிருக்குல்ல, அதனால வந்து கடுப்பாகிறா. நான் போய் அவங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. லீனாவும் ஹீரோயின் நெட் சென்டருக்கு கேம் விளையாட போயிருக்காங்க. அப்போ வந்து மேய்கிட்டேருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு என் பர்த்டே நீ வரியாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறா. உடனே ஹீரோயின் கேட்குறா, லீனாவை நீனு வரியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை என் பார்ட்னர் இன்னைக்கு ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான், நான் வரல நீ போயிட்டு வாங்குற மாதிரி சொல்லி இவ்வளோ மட்டும் அனுப்பி வச்சிடுறா. இவ போனதுக்கு அப்புறமா தான் அந்த பக்கம் லீனா நோட் பண்ணுறா. என்ன விஷயம்னா தையும் உட்காந்து அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கான் இவன் விளையாடுற கேமையே. பரவாயில்ல நம்மளுக்கும் இவனுக்கும் ஒரே டேஸ்ட் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டு அவளும் அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறா. சரி பர்த்டேன்னு வேற சொல்லிட்டாலே கையை வீசிட்டு போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ற ஒரு புக்குக்காக தான் மணிக்கணக்காக லைனில் நின்று அந்த புக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹாப்பியாக கொண்டு போய் அதை மேய்கிட்ட கொடுத்தா மேய் அது ஒரு பெரிய விஷயமாலாம் எடுத்துக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கு. இருந்தாலும் எதுவும் பேசிக்கல. சரி உட்காருங்கிற மாதிரி சொல்லும் போது பார்த்தா அங்கே சேரே இல்லை. எங்கடியே உட்கார சொல்றேங்கிற மாதிரி ஹீரோயின் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் நோட் பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறான், அவன் போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சேரை எடுத்து போட்டு இப்போ உட்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை உட்காரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது இன்னும் அதிகமாகவே மேய்க்கு கடுப்பாகுது. உடனே யோசிக்கிறா, இருக்கும் உனக்கு இன்னைக்கு ஏதாவது அவனை பண்ணியே ஆவாங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே என்ன சொல்கிறா, அம்மா இன்னைக்கு ஏதோ ஒரு பர்கர் காம்படிஷன் நடக்குதான், டைம்குள்ளே சாப்பிட்டா நமக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும், அதனால நம்ம ஹீரோயினை சேர்ந்துக்க சொல்லலாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம் இல்லை நீ ஐஸ் கியூப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல்ல, வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அப்படி இருக்க நீ எப்படி வருவேங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் கேட்குறாங்க உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லை நான் அவளோட நெட்டு சர்ச்சை பார்த்தேன், அதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், கூகுளில் அதை தான் மேடம் சர்ச் பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் ஃபீல் பண்ணுறான், இவ எவ்வளோ கஷ்டப்படுறாளாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் இருக்கு. சரி ஓகே பர்த்டே கேர்ள் கேட்குறாளேங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் காம்படிஷனில் கலந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறா. காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஹீரோயின் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்திருக்காள், அதனால அவளால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. ஒரு நாள் சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிட்டாலே நமக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அவள் ரொம்ப நாளாக வந்து டயட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு சாப்பிடவே வரல. அந்த இடத்துல வாமிட் வந்துடுது அவளுக்கு. டக்குன்னு எழுந்து ஓடி போயிடுறா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு செம்மையாக வாமிட் பண்ணுறா. அவளால் சுத்தமாக முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறா, யாரையுமே காணும். உடனே அங்கே இருக்க வெயிட்டர்ஸ் கிட்டே கேட்குறா, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களே எங்கங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நீ தோத்த உடனே எல்லாரும் போயிட்டாங்கம்மா, யாருமே உனக்காக வெயிட் பண்ணலங்கிற மாதிரி வேற அவங்க சொல்லிவிட்டு போயிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்படி கஷ்டமாயிடுது. என்னடா இது முடியாமல் உள்ளே போனோம், ஒருத்தன் கூட என்னன்னு வந்து பார்க்கல, அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டானுங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு. சரின்னு அப்படியே வெளியில் வந்து அழுதுகிட்டே வாசலில் நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கேட்குறா, நீ போலியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை தையும் வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொன்னவன், இங்கே பாரு ஐஸ் கியூப்லாம் சாப்பிடாத, ஹெல்த்தியாக ஏதாவது வெஜிடபிள் இல்லைனா ஃப்ரூட் சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்லதுங்கிற மாதிரி வேற சொல்கிறான். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவன் வந்து இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்றா, அடுத்த நாள் லாக்கர் ரூம்ல போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேட்குது. இவ ஃபர்ஸ்ட் பாக்குறா, சரி ஒன்றும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லி விட்டுடுறா. ஆனா வெளியில மேய் என்ன பண்ணிடுறா, ரூம் எடுத்து போட்டுடுறா. உடனே பக்கத்துல இருக்க பொண்ணு கேட்குறா, என்னடி பண்ற, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவளாம் கதை உடச்சிட்டு கூட வந்துருவா, வா போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட இருக்கவளை கூட்டிட்டு போயிடுறா. இந்த மெய் ஹீரோயின் வந்து திறந்து பார்க்குறா, திறக்கல. உடனே அவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. கத்துறா சமையா, யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ், நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் திறந்து விடுங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலயே கதறிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அந்த பக்கமாக போகிறத பார்த்துட்டா, ப்ளீஸ் இங்கே வாப்பா, வந்து இந்த கதவை திறந்து விடுங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது நீ எப்படி உள்ளே போனங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது தெரியல, யாரோ வந்து மிஸ்டேக்காக பூட்டிட்டு போயிட்டாங்க, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி விடுங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் காலாலே உதச்சி கதவை திறந்துடுறான். ஹீரோயின் சொல்கிறா, என்னடா பூட்டை உடச்சிட்ட, சார்கிட்ட என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி கேட்கும்போது அடி பைத்தியம், இப்போ பூட்டை உடையிறதா முக்கியம், சரிவா போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இதை பண்ணது உனக்கு யாருன்னு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்கும்போது இல்லை அதை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக யாருன்னு தெரியாது, இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் கிரவுண்டில் நின்று ஹீரோயின் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து ஷார்ட் புட் விளையாடுவா, அதை தான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பக்கத்தில் போயிட்டு சரி ஓகே ஏதாவது சாப்பிட்டியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சாப்பிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத தூரத்துலேருந்து தையும் பார்க்குறான். அதை பார்த்தவன் டைரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து ஆமாம் மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லையே, ஹீரோயின் கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கும் அது நல்லா தெரியும், நீ லவ்லாம்
அப்படிலாம் பண்ண மாட்டேன், சும்மா ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன்னு எனக்கும் தெரியும்டா. ஆனால் பார்க்குற சார் மேம்க்கு அது தெரியாதுல்ல. இந்த மாதிரி நீ பொண்ணுங்க கூட பேசுகிறத அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது உன் மார்க்கை தான் பாதிக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோடாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஹீரோக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுது. ஹீரோயின் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டா போல இருக்கு. சார் வந்து அதனால ஒழுங்காக படிக்க சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ கொஞ்சம் நோட்ஸ் கொடுக்குறியா, நான் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துறேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவன் வந்து வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருக்க மானிட்டர் கேட்குறான், ஏடா இந்த மாதிரி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்கிட்ட தான் நோட்டு கொடுத்த, அதுக்கப்புறம் கிளாஸில் எல்லாருக்கும் கொடுத்துருக்க, ஆனால் அவள் கேட்கும்போது மட்டும் தரமாட்டேன்னு சொல்கிற, உன்னோட தானே நல்லா இருக்கும் கூடாண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு மானிட்டரும் சப்போர்ட் பண்ணுறான். இவன் இந்த மாதிரி தரமாட்டேன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. ஏன்டா இவன் இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. அவன்கிட்ட எதுவுமே பெருசா பேசிக்கல, அப்படியே அமைதியா கிளம்பிடுறா. இந்த பக்கம் மெய் வேற ஹீரோவை பிடிச்சி வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும், நீ எனக்கு வந்து உண்மையை தான் சொல்லணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது என்ன தேவையான விஷயமா இருந்தா கேளு, நான் உண்மையை தான் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்லும் போது சார் வேற உண்மையை சொல்றாரா, நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி கேமரா வேற ஆன் பண்ணிடுறா. இவன் கேட்கறான் என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ ஹீரோயின் ஃபேட்டுன்னு நினைக்கிறியா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஆமா அவ ஃபேட்டு தான், யாரு இல்லைன்னு சொன்னாங்கிற மாதிரி இவன் சொல்லும் போது பின்னாடி கரெக்டா ஹீரோயின் வந்து நின்னுடுறா. இதை எல்லாத்தையுமே கேட்டுறா. ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. ஏன்னா இவன் தான் நம்ம கிட்ட க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தான், ஃப்ரெண்டுன்னு நினைச்சோமே, என்ன இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது அவளுக்கு. எதுவுமே பேசாம அங்கேருந்து அழுத்துட்டு ஓடிடுறா. அவ ஓடுறதை இவனுமே பாக்குறான். இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்டுக்கல. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வந்துடுறா. அங்கேருந்து எப்பயும் ஃபீல் பண்ண டெரஸ்க்கு தானே வருவா, அதே மாதிரி டெரஸ்ல வந்து உட்காந்து செமையா அழுதுகிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி ஓடி வந்தது நம்ம லீனாவும் பார்த்துருப்பா. உடனே லீனா பக்கத்துல வந்து இங்கே பாரு என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ அழுதுட்டு இருக்க, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, யார் ஒன்று அழ வச்சா சொல்லு, நான் போய் கேட்டு வரேங்கிற மாதிரி சொல்லும் போது இல்லை என்னை யாருமே அழ வைக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் அசிங்கமாவா இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இல்லடி அப்படிலாம் இல்லை, யார் சொன்னா, என் ஃப்ரெண்டு எனக்கு எப்பவுமே அழகுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம லீனா என்ன பண்ணுறா, நைட் ஸ்டடியை கட் அடிச்சுட்டு வெளில போகலாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயின் நான்லாம் வரமாட்டேன்ப்பா எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது சரி என்னை ஹெல்ப் பண்ணிடுங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் எங்கே தான் போகிறேங்கிற மாதிரி கேட்கும்போது அதான் சொன்னல என்னோட பார்ட்னர் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறேன், நான் அவனை வர சொல்லியிருக்கேன், வருவானான்னு தெரியல, சரி போய் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் சரின்னு வழி அனுப்பிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காளா. கரெக்டாக இவன் நிற்கும் போது சார் பார்த்துடுறாரு. பார்த்தவர் கையோட பிடிச்சிட்டு வந்துடுறாரு அங்கேருந்து ஹீரோயினை. ஆமாம் மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை சார் நான் எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணலங்கிற மாதிரி சொல்லும் போது பின்ன இந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா இல்லை படம் பார்த்துட்டு இருந்தீங்களா, இல்லை படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல போறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சரி சார் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது நீ என்ன பண்ணுற, ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக ஸ்கூலை க்ளீன் பண்ண, அது ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வருது, எங்கள் அம்மா பார்த்தா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்கும்போது உங்கள் அம்மா நீ வந்து சிவரேறி குச்சதை பார்த்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரிதல போங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோவும் அப்போ அந்த பக்கமாக தான் வரான். ஹீரோயினை பார்த்துட்டு கூப்பிடுறான். ஆனால் ஹீரோயின் அவனை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்து திரும்பிட்டு போயிடுறா. இவனுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே சார் கிட்ட தான் போகிறான். உடனே சார் சொல்கிறாரு இங்கே பாருப்பா ஃபிசிக்ஸ் காம்படிஷன் வருது, நீ அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ ஏன் பேர் கொடுக்கலங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை சார் எனக்கு வந்து மார்க்ஸ் நிறைய வரணும்னு ஆசைப்படுறேன், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் சார்ங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா இதுக்கு முடி இருந்த ஒரு ஆள் தான் வந்து இந்த அவார்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க, அது வாங்கி கொடுத்து 5 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் யாருமே அப்படி இல்லை, நீ தான் கலந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லீனா வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட, நான் வேணும்ட்டே பண்ணலடி, நான் வேணா உனக்கு பதிலாக க்ளீன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வாங்கி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போனியே, அவன் வந்தானாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவன் எங்கே வந்தான், அவன் தான் வரலையேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கதையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கதையும் தையும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து கேட்டுட்டு இருக்கான். ஓ க்ளீனிங் லேடிஸா நீங்கள், எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குது வரீங்களா, மாதம் வேணா நான் 10,000 போட்டு தரேங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேருக்குமே கடுப்பாயிடுது. ஹீரோயின்லாம் ஒரு கடத்தில் கையில் வச்சு இந்த மாப்பை தூக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. ஓங்கடிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து லீனா ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. ப்ளீஸ்ப்பா எனக்கு டான்ஸிங் பார்ட்னராக நீ வரியா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒன்றா டான்ஸ் ஆடிருக்கோம்ல, ப்ளீஸ்ப்பா மிடில் ஸ்கூலில் கூட ஆடிருக்கோம்ல, என் கூட வந்து டான்ஸ் ஆடங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அந்த பக்கம் பார்க்குறா தையும் நேற்று எடுத்துகிட்டு போன சைக்கிள் இருக்கு, அதை பார்த்துனே அதில் போய் காற்று பிடுங்கி விட்டுடுறா.
ஈவினிங் பார்த்தா தான் தெரியுது அது வந்து தையோ ஓடுதில்ல போல இருக்கு, ஹீரோ ஓடுது. உடனே போய் கேட்குறான், இந்த சைக்கிள் ஒண்ணுதாங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா என்னதுதான், இந்த வேலையை நீ தான் பாத்தியாங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் தையூதுன்னு நினச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, அவனுதான் இருந்தால் மட்டும் நீ இந்த மாதிரி காத்து பிடிங்க விடுவியா, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, சரிவா நான் உன்னை வீட்டில் கூட்டி போய் விடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தான் அவன் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே பேசிட்டே நடந்து வராங்க. உடனே ஹீரோயின் கேட்குறா, நாளைக்கு இதே இடத்துல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளோதான், ஹீரோயின் குஷி தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இவ பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொன்ன மாதிரியே காலையில அலாரம்லாம் வச்சு எழுந்து 1 மணி நேரம் முன்னாடியே வந்து அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் வரவே இல்லை. ஸ்கூலுக்கும் டைம் ஆகிடுது. உடனே 6 முன்னாடி வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க, இங்க நின்றுட்டு இருக்க, என்னமோ இதுக்கு மேலாம் வருவான் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா, சரிவா நம்ம போகலாம், ஆல்ரெடி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படிங்கிற சரிவா போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவ கூட கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஆரா சொன்ன மாதிரியே ஸ்கூலுக்கும் டைம் ஆயிடுது. சார் சொல்றாரு, மேடம் என்ன ரொம்ப சீக்கிரம் மாட்டீங்க போல இருக்கு, போய் வெளில நில்லுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. ஏன் வர சொல்லிட்டு வராம போயிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே லேட்டாக தான் வரான். வந்தோடனே அவனு கூட வந்து வெளில நின்றுக்கிட்டு, ரொம்ப சாரிப்பா, நான் வேணும்ட்டுலாம் பண்ணவே இல்லை, எங்கள் தாத்தாவுக்கு மெடிசன் வாங்கணும், அதை வந்து நான் மறந்துட்டேன், அதனால அதை போய் வாங்கி கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ ஹீரோயின் என்ன சொல்றா, அதெல்லாம் உன் மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் கோவமே இல்லையே, நம்ம 2 பேரும் ஒன்றா வரலனா என்ன, இப்போ 2 பேரும் ஒன்றா பனிஷ்மெண்ட்டில் நிற்கிறோம்ல, அதுவே என்னை ஹாப்பி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுலேயும் சிரிச்சுட்டே நின்றுக்கிட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக தான் வருது. பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல, 2 பேரும் வெளில நின்று லவ்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பேரண்ட்ஸ் மீட்டிங் போல இருக்கு. ஹீரோயின் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ கேட்குறான், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க, போய் பாருங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அனுப்பி விட்டுறா. பார்த்தா அவனோட ஸ்டெப் மதர் தான் வந்திருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சாரை பார்க்கலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எங்கள் தாத்தா வருவாருங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை உன் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரெல்லாம் வர முடியாது, அவரை போட்டு நீ ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, அதான் நான் வந்திருக்கேன்ல, வா போகலாங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் எனக்கு மதர் கிடையாது, அந்த பொசிஷனை எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் நினைச்சாலும் நான் தரமாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா கத்துக்கிட்டு இருக்கான். உடனே இவங்க சொல்றாங்க, சரி எதா இருந்தாலும் உங்க அப்பா வந்திருக்காரு, அவர்கிட்டே போய் பேசிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பாவை. அதுக்கப்புறம் வந்து அவரோட செக்ரட்டரியே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் அவங்களோட ஸ்டெப் மதரு. இவங்களுக்கு வந்து ஹீரோ மேல கொஞ்சம் பாசம் அதிகம் தான். இருந்தாலும் இவனுக்கு என்னமோ அவங்களை பிடிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் இப்படிதான் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி பேசுறது எல்லாத்தையுமே மெய்யும் மேல இருந்து பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு டிஷ்ஷை எடுத்து கொடுத்து இந்த இதை சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோ கேட்குறான், ஆமாப்பா என்ன ஸ்கூல் படிக்கிறப்ப நீங்கள் கூட வந்து கிண்டர் கார்டன் படிக்கிறப்ப கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்களே, அம்மா கூட வந்தாங்களே, எதுக்காக சேர்த்தீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, உனக்கு அலர்ஜி ஆயிடுச்சுப்பா அதனால தான் கொண்டு போய் சேர்த்துங்கிற மாதிரி சொல்லும்போது, எதுக்கு அலர்ஜி ஆச்சுன்னு ஞாபகம் இருக்காப்பாங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன்டா இதெல்லாம் இப்போ கேட்டுட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் இப்போ கொடுத்தீங்களே எனக்கு ஃபுட்டு, அதில் வந்து பீனட் இருக்குது, பீனட் தான் எனக்கு அலர்ஜி, அதனால தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க, அதுதான் இப்போ கொடுத்துருக்கீங்க, நல்லா தெரியுதுப்பா என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் லீனாவும் சேர்ந்து நேற்று வந்து ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்திருப்பாங்களா, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரட்டாக வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக ஒரு பையன் நடந்து போகிறான். அவனை பார்த்தோன்னே வா செம ஹேண்ட்ஸமாக இருக்கானுங்கிற மாதிரி சொல்லி லீனா சொல்லும் போது, இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னம்மா இதான் எத்தனை வருஷத்துக்கு முடிவு இருந்த போய் தெரியுமா, அதெல்லாம் இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த பிட்டுலாம் இப்போ யூஸ் ஆகாதுங்கிற மாதிரி அவ சொல்லி இவளை கலாச்சிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் அப்படியே வந்து ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறான். போனால் வந்து சார் இல்லை போல இருக்கு. அதனால அங்கே இருக்க ஒரு புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த புக்கில் வந்து கவிதை மாதிரி இருக்கு. அதை படிக்கும் போதே ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குறா. இந்த பொண்ணோட பேர் டெய்ஸி. இவளை பார்த்த உடனே அந்த கவிதைக்கு இவளுக்கு அப்படி செட் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு இவனுக்கு. அப்படியே அவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். உடனே அவன் பக்கத்தில் வந்துட்டு சார் இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இவனுக்கு தான் கனவுல இருக்கானே இவன். உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெளிவாகிறான். இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நீ நியூ ஸ்டூடெண்டா, என்னோட பேர் வந்து டெய்ஸிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ்லாம் ஆகிக்கிறா. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் போல இருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஸ்கூலுக்கு வந்த பையன் தான் வீட்டில் உட்காந்துருக்கான். கடைசியில் இவன் வந்து ஹீரோயினோட கசின் போல இருக்கு, ஹீரோயினுக்கு அண்ணன். இவனை பார்த்தோன்னே நான் உன்னை ஸ்கூல்ல பார்த்தேன்லங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் பார்க்கலையேங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே உங்க அம்மா சொல்றாங்க, சரி ஓகே உங்க அண்ணன் இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பான், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போகணும், பார்த்து போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்க தான் செய்யறா.
அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோயினை பார்த்தோன்னே அவன் அண்ணன் பக்கத்துல வந்துட்டு அப்படியே வந்து அவகிட்ட கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு பக்கத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். அண்ணானாலே கொஞ்சம் பாசமா தானே இருப்பாங்க, அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோ அப்படியே குறுக்க வந்து நின்றுக்கிறான். அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, படிக்கிறவெல்லாம் நீ பார்க்க மாட்டியாங்கிற மாதிரி சொல்லும் போது இல்ல இவன் தான் என்னோட கசின்ங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது ஹீரோ அதெல்லாம் மதிக்கவே இல்லை. போய் படிக்கிற வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு இவனும் போயிடுறான். ஹீரோ வந்து பிசிக்ஸ் காம்படிஷன்ல சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. அங்கதான் உட்காந்துருக்கான். பார்த்தா அவனோட செல்லுக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது. என்ன விஷயம்னா ஹீரோவோட ஃபேமிலி மேட்டரை யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க. இது அப்படியே ஸ்கூல் ஃபுல்லா பரவிருச்சு. உடனே வந்து நம்ம தையு கத்திக்கிட்டு இருக்கான். இது யார் பண்ணீங்க, மரியாதை உண்மையை சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது உடனே வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை மெய் என்ன பண்றா, குறுக்கு வந்து நின்னுக்கிட்டு நீ ஓவரா கத்தாத என்ன, அவனை இப்ப கன்சோல் பண்ணணும், இந்த மாதிரி கத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நீ ஓகே தானே, ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசு, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. இங்கே பாரு நான் யார்கிட்டயும் பேச விரும்பல, கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து எல்லாரும் திட்டி அனுப்பி விட்டுறான் அங்கிருந்து. உடனே ஹீரோயின் என்ன பண்றான், அவன் கிட்ட போயிட்டு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்லும் போது என்ன விஷயங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நான் வந்து இதை பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த இடத்துல நான் தானே இருந்தேன், நீ என்ன சந்தேகப்படுவியோன்னு கேட்க வந்தேங்கிற மாதிரி சொல்லும் போது நீலாம் என் லிஸ்ட்லேயே இல்லை, நீ சொல்ற ஆள்லாம் கிடையாது, உன்னை பத்தி எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குஷி ஆகிடுது. ஆமா என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றேங்கிற மாதிரி கேட்கும் போது இது பிசிக்ஸ் ப்ராப்ளம், இதுக்கான ஃபார்முலாவை நான் எழுதி தரேன், இந்த ஃபார்முலாவை வச்சு நீ எப்படியாவது வந்து சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரப்பர்ல வந்து அதை எழுதி இவகிட்ட கொடுக்குறான். ஹீரோயினும் அதை வந்து கிஃப்ட் மாதிரி வாங்கி வச்சுக்கிறா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணன் டாக்டர் ஆயிட்டான் போல இருக்கு. அண்ணன் கிட்ட வந்து ஆமா அண்ணா என்ன அண்ணி எப்படி இருக்காங்கிற மாதிரி கேட்கும் போது அண்ணி உன்னதான் கேட்டுக்கிட்டே இருக்கா, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்குற மாதிரி சொல்லும் போது சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது, நமக்கு ஸ்கூல் டைம்ல ஒரு பிரச்சனை ஆச்சுல, அப்ப நீ என்னை பத்தி தப்பா எடுத்தியா, என் மேல கோவமா இருந்தியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது நான் பொய் சொல்ல விரும்பல, அந்த டைம்ல நான் உன் மேல கொஞ்சம் கோவமா தான் இருந்தேன், எனக்கு வருத்தமா இருந்துச்சுங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவசரமா அவளோட அண்ணன் உள்ள ஓடி வந்து இங்கே பாரு எனக்கு எரேசரும் பென்சிலும் வேணும், உன்னோட பவுச்ல இருந்து எடுத்துக்கு வாங்குற மாதிரி சொல்லி கேட்கும் போது எடுத்துட்டு போங்கிற மாதிரி சொல்லி இவ தூக்க கலக்கத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த எரேசரை தான் எக்ஸாமுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான், அந்த பிசிக்ஸ் காம்படிஷன் சொல்லியிருப்பேன்ல அதுக்கு. உடனே மேம் என்ன சொல்றாங்க, ரப்பரோட கவரை கழட்டுப்பாங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த எரேசரோட கவரை கழட்டினாதான் உள்ள ஃபார்முலா எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே பிட் எழுதிட்டு வந்திருக்கீங்களா, வாங்க சார் வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே வெளியில அனுப்பி விட்டுறாங்க. இது வந்து அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகிடுது. அவன் சீட் பண்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட நேம்ல எழுதி வச்சிருக்காங்க. அவன் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் கிட்ட கேட்குறான், ஆமா அந்த எரேசர்ல ஏதாவது ஃபார்முலா எழுதி வச்சிருந்தியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமா பிசிக்ஸ் ஃபார்முலா எழுதி வச்சிருந்தேன், ஹீரோ தான் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எழுதி கொடுத்தான், என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக அவன் கிளம்பிடுறான். அப்படியே அடுத்த நாள் கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டெஸ்க் மேட் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அவன் என்ன ஆச்சு எதுக்கு உன் அண்ணன் வந்து பிட் அடிச்சானாமே மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சொல்லும் போது என்ன சொல்ற என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது ஏதோ எரேசர்ல ஃபார்முலா எழுதி வச்சிருந்தானா, அதனால அவன் சீட் பண்ணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட நேம காம்படிஷன்ல இருந்து எடுத்துட்டாங்களாமா, உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லும் போது இப்பதான் ஹீரோயினுக்கு புரியவே வருது. ஐயோ இதுக்கு நம்ம தானே ரீசன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. உடனே சார் கிட்ட பேசலான்ட்டு போகும்போது ஹீரோ வந்து கேட்குறான் என்னாச்சு எங்கே போகிறங்கிற மாதிரி கேட்கும்போது இவ எல்லாத்தையுமே சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான் சரி விடு பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அமைதியாக இரு, அதுக்கு நானும் தானே காரணம், நான் முடிஞ்ச அளவுக்கு சார் கிட்ட பேசி பார்க்குறேங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினோட அண்ணன்கிட்ட போயிட்டு ரொம்ப சாரிப்பா நான் வந்து வேணும்ட்டே பண்ணலை, நீ அந்த எரேசர் எடுத்துகிட்டு போவான்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது ஒன்று நீ எனக்கு பாவம் பார்க்க வேணாம் கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் போய் அவன் அண்ணன் கிட்ட பேசுறா, ரொம்ப சாரிப்பா நான் வேணும்ட்டே பண்ணலைங்கிற மாதிரி சொல்லும்போது அது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஒருவேளை அன்னையடே என்னோட டேவா இல்லாமல் இருந்திருக்கலாம், வீடு வேற விஷயத்துல பார்த்துக்கலாம், இந்த காம்படிஷன் போனா என்ன நானே தானே எடுத்துட்டு போனேன், இதில் உன் மேலே என்ன தப்பு இருக்கு, நீ ஃபீல் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சி இல்லை அதனால தைரியம் கொடுத்து தான் போகிறான், உள்ளுக்குள்ள கோவம் இருக்குதான் இருந்தாலும் வந்து பெருசாலாம் காமிச்சிக்கல, அதை அவளை எப்படியா சமாதானப்படுத்தணுங்கிற மாதிரி நார்மலாக தான் பேசிட்டு போயிட்டு இருக்கான். நைட்டு என்ன பண்றா, ஹீரோயின் லீனாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. லீனா கேட்குறா என்னடி விஷயங்கிற மாதிரி கேட்கும்போது ப்ளீஸ் வாங்குற மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிட்டு இருக்கா. போய் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ண போகிறங்கிற மாதிரி சொல்லி லீனா கேட்கும்போது அதான் என் அண்ணன் சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சிருக்காங்கல்ல அதை டெலிட் பண்ணி விட்டுட்டா யாருக்கும் தெரியாதுல்லங்கிற மாதிரி சொல்லும்போது
உனக்கு என்னடி மூளையை கழட்டி எங்கேயா வச்சுட்டு வந்துட்டியா? இது கூட உனக்கு தெரியாதா? நீ டெலிட் பண்ணா திருப்பி அவங்க வந்து அதை ஃபில் பண்ண மாட்டாங்களா? மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க. வாங்குற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறா. கரெக்டா வாட்ச்மேன் வேற பாத்துடுறாரு. 2 பேரும் ஓட ஓட தொடுத்திட்டு இருக்காங்க. ஒரு கடத்தலாம் லீனா டென்ஷன் ஆயிட்டா. ஹீரோயின் கிட்ட டைரக்டாவே கேட்டுடுறா, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் வந்து டான்ஸ் ஆட பார்ட்னரா வரியான்னு கேட்டேன். நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதே மாதிரி எனக்கு ஒரு பார்ட்னர் ஆன்லைன்ல இருக்கான், அவன் என்னை மீட் பண்ண வரலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு கூட நீ என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கல. நீ அழும்போது ஃபீல் பண்ணும்போது நீ சிரிக்கும் போதுன்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலயும் நான் உன் கூட இருந்திருக்கேன். உன் தேவைக்காக நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு நாளாவது எனக்கு என்ன தேவைன்னு யோசிச்சிருக்கியா? என்ன கன்சோல் பண்ணிருக்கியா? நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு பார்த்திருக்கியா? உனக்கு உன் அண்ணன் முக்கியம், ஹீரோ முக்கியம், எல்லாருமே முக்கியம். ஆனா நான்லாம் அப்படி கிடையாதுல்ல. போயிரு மரியாதைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. உடனே ஆரா சொல்றா பின்னாடியில இருந்து, அவ கோச்சிட்டு போறா, போ பின்னாடிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா, போனால் போட்டோம், நான்லாம் யார்கிட்டையும் போய் கெஞ்ச விரும்பலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி கண்ணுலாம் கலங்குது. அப்புறம் ஏன் கண்ணு கலங்குது போடிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. அப்படியே அடுத்த நாள் என்ன பண்ணுறா, ஹீரோயின் கிளாஸ்லேருந்து மெய் வெளியில் போகிறத பார்க்குறா. ஹீரோயினுக்கு மெய் மேலே தான் ஒரு டவுட்டு. அதனால என்ன பண்ணுறா, மெய்யோட மொபைலை எடுத்து அவள் எதுனா ஹீரோ பற்றி ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காளாங்கிற மாதிரி சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவள் தான் அனுப்பியிருக்கா போல இருக்கு. இவன் மொபைலை எடுத்ததை மெய் எப்படியே கண்டுபிடிச்சிட்டா. மெய் டைரக்டா ஹீரோயின் கிட்ட வந்து, அம்மா என்னோட போனை எடுத்தியா? என்ன எடுத்திருக்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எதுக்கு எடுத்த? ஏன் உங்க வீட்டுல மொபைல் உனக்கு வாங்கி தரலையா? ஏன் போனை திருட பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, எங்க வீட்டுலலாம் எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க தான், ஆனா நீ ஒரு கேவலமான வேலை பார்த்துருக்கல, ஹீரோவை பத்தி ரூமரை நீனே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு போய் நீனே ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சல, அதை கண்டுபிடிக்க தான் நான் வந்து உன் மொபைல் எடுத்து செக் பண்ணேன். நீனா போய் அவங்க கிட்ட சாரி சொல்லிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் சாரி சொல்ல வைப்பேங்கிற மாதிரி சில ஹீரோயின் சொல்லும்போது அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம லீனாவை காட்டுறாங்க. லீனா கேம் ப்ளே பண்ணுறதுக்காக தான் போயிருக்கா நெட் சென்டருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, இங்கே பாரு, இந்த இடத்துல தான் நான் டெய்லி உட்காருவேன், இது என்னோட ஃபேவரட் பிளேஸு, ஒழுங்காக எழுந்திரிச்சு போங்கிற மாதிரி சொல்லும்போது பின்னாடி தான் நம்ம தையும் உட்காந்துருக்கான். தையும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இந்த பக்கம் அப்படி ஸ்கூலில் காமிக்கிறாங்க. நம்ம மெய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்போ சாரி கேட்க போறியா இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் ஏன்டி உன்கிட்ட சாரி கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேருக்கு நடுவில் சண்டையே வந்துடுது. ஒரு கடத்துல லீனா அடிக்க வரும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. கரெக்டா இந்த டைம்ல பார்த்து நம்ம ஹீரோ வேற உள்ள வரானா. உடனே மெய் வந்து ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, நம்ம தையும் போயிட்டு அந்த பையன்கிட்ட சண்டை போட்டு போ போ அடிச்சிட போறோம் போங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிச்சு அங்கேருந்து ஓட விட்டுடுறான். உடனே வந்து நம்ம லீனாக்கு ஒரே குஷி ஆகிடுது. ஏன்னா வந்து தையுவை பத்தி அவ வேற மாதிரி யோசிச்சிருப்பா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றானேங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் ஸ்கூல்ல மெய் அப்படியே ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ கையை வலிக்குது, இந்த பொண்ணு என் கையை பிடிச்சி ஓடிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கேட்கிறான், நான் என்ன டீச்சரா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல அவ தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் இப்படி பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது 2 பேரோட எக்ஸ்பிளனேஷனே எனக்கு தேவையில்ல, கிளம்புங்க 2 பேருங்கிற மாதிரி சொல்லும்போது மேய்க்கு ஒரு மாதிரி கடுப்பாகிடுது. அப்படியே அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோ என்ன சொல்றான், இதுக்கு நீ போய் அவகிட்ட சண்டை போடுற, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டே இருப்பியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம லீனாவும் தையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. லீனா சொல்லிக்கிட்டு இருக்கா, ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து உன்னை ஃப்ரெண்டா இதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணலாம்னு யோசிச்சேங்கிற மாதிரி சொல்லும்போது, என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையா? சரி அதை விடு, உனக்கு ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையங்கிற மாதிரி இவ சொல்லி சமாளிக்கிறா. இல்லப்பா நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தானே, அவகிட்டலாம் சண்டை போடாத, நீங்க 2 பேரும் சண்டை போட்டா நல்லாவே இருக்காதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இன்னும் ஹீரோ அட்வைஸ் நேரத்துல அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கடத்துல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது. உடனே என்ன பண்றா, அவனை கூப்பிட்டு, என்னடா நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா, போற வரவங்கள்ட்ட சண்டை போடுறதா எனக்கு வேலையா, அவ தான் உன்னை பத்தி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்ககிட்ட வந்து சாரி கேட்க சொல்லி தான் நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிக்க வந்தா, அதனால தான் அவ கையை கூட நான் பிடிச்சேன், இது எதுவுமே தெரியாம நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி ஓகே இதுக்கப்புறம் உனக்காக நான் எதுவுமே பண்ணல, எதுக்கு தேவையில்லாத எனக்கு இந்த வேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. அடுத்த நாள் என்ன ஆகுது, நம்ம லீனா அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் குறுக்க போனோடனே 2 பேரும் 10 நிமிஷம் மூஞ்சி பாத்துக்கிறாளுங்க. அடுத்த நிமிஷமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த சண்டைலாம் அவ்வளோ நல்லா நீடிக்காதுல்ல, அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சா, அதனால உடனே சமாதானம் ஆயிடுறாங்க.
இவங்க தானே அன்னைக்கு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிருப்பாங்க. அதனால சார் கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு, 2 பேரும் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் 2 பேரும் அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் தெரியல, சிரிச்சிட்டே தான் நின்றுட்டு இருக்காளுங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஹீரோவும் உள்ளே வரான். ஹீரோ வந்து ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு சொல்லியிருப்பான்ல, ஆனால் அவங்க அப்பா வந்து அவன் கலந்துக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லி சார்கிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு. அவனுக்கு வந்து நான் அப்ராடில் யூனிவர்சிட்டி பார்த்துட்டேன், அதனால அவன் படித்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்களாம்மா. அதை பற்றி தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இல்லை சார் என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, இல்லைப்பா உங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ முடிஞ்ச அளவுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ண பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு சார். சரி அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வரும்போது அவர் ஃபார்மே வாங்கி வச்சிருக்காரு. இங்கே பாரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடு, நான் உனக்கு அப்ராட்ல யூனிவர்சிட்டி பார்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன், இதை கொடுத்து உன்னை சேர்த்து விட்டுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்களோட காசு ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் நல்ல மார்க் வாங்கினா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதை வச்சு எனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் நானே சேர்ந்துப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஓனா அவனோட மார்க்கை வச்சு படிக்கணும்னு யோசிக்கிறான். ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு. அவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் கத்துனீங்கன்னா நானும் கத்துவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் லீனாவோட பார்ட்னர் வந்து ஃபோட்டோ அனுப்பாமல் இருந்திருப்பான், இன்னைக்கு ஃபோட்டோ அனுப்புகிறான். பார்த்தா கடைசியில் தையு கிட்ட தான் இவன் இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அது இவளுக்கே தெரியல, தையுக்கும் தெரியாது நம்ம லீனா கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு லீனாவுக்கு ஷாக் ஆயிடுது. கிளாஸ்ல எல்லாரும் முடி கத்திடுறா, ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. அடுத்த நாள் வந்து ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது தையு அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவன் என்ன பண்றா, கூட டான்ஸ் ஆடுற பார்ட்னரோட காலை வச்சு மிதிச்சு விட்டுறா. அதனால அந்த பொண்ணுக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுது, அவளால டான்ஸ் ஆட முடியாம போயிடுது. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ என்னடா இப்படி சம்பவத்துக்கு மேல சம்பவமா இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்றா, டைரக்டா ஹீரோயின் கிட்ட வந்து, ஏ ப்ளீஸ் பா என்னோட பார்ட்னரோட காலை நானே ஃப்ராக்சர் பண்ணி விட்டுட்டேன், நீ தான் என்ன ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ் என் கூட வந்து டான்ஸ் பண்ணங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இல்லப்பா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, நான் வரலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏ ப்ளீஸ் டி எனக்காக ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொல்லி இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி விடு, நான் அதை பற்றி பேசலை, நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்னங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, உனக்கு வந்து ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும், அதை வந்து அவங்கள பார்க்காம இருக்கும்போது, ஆனால் உனக்கு ரியல் லைஃப்பில் அந்த பர்சனை தெரியும்னு தெரிய வர்றப்போ உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அப்போ பிடிச்ச பர்சனை இப்பயும் பிடிக்குமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்னடி சொல்ல வரங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் ஆன்லைனில் வந்து கேம் விளையாடுறேன்ல, இல்லை எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கான்ல, அவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த பர்சனை ரியல் லைஃப்பில் பார்த்தா அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதை பற்றி கேட்குறேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ தையோ பற்றி சொல்கிறியாங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறா. அவளை வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்து ஒரு ஆல்பத்தை எடுத்து பார்க்குறா. அதில் ஹீரோயின் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருப்பாள். அப்போ ஹீரோயினும் நம்ம லீனாவும் சேர்ந்து நிறைய டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே ஹீரோயினுக்கு தெரியுது. அவள் அப்படியே கண்ணு மூடி வருது அவள் டான்ஸ் ஆனதுலாம். உடனே யோசிச்சு பார்க்குறா. சரி ஓகேங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து டீச்சர் வராங்க. இங்கே பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஃப்ராக்சர் ஆனதுனால நாங்கள் வந்து இந்த போட்டியை நிறுத்திடலாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிட்டோம், இந்த டான்ஸ் வேணான்னு தான் நினச்சோம், ஆனால் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தி வாலண்டியராக வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்தோன்னே லீனா குஷி தாங்க முடியல, விடு மாஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் பேசி நின்றுட்டு இருக்காளுங்க. உடனே மே என்ன சொல்கிறா, ஆமாம் வந்துட்டாங்க மேடம், இவங்க டான்ஸ் ஆடினாலும் அப்படியே ப்ரைஸை தூக்கி கையில் கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயின் ஒல்லியாக இருக்கும் போது தான் டான்ஸ் பண்ணியிருப்பா, அப்போ தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து புதுசாக வந்திருப்பா நம்ம மெய்யே. உடனே போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு ஹேர் பேண்ட் மட்டும் கொடுக்குறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ஹீரோயினாவு கையில் நிறைய போட்டிருக்கா, அதுலேருந்து உனக்கு கழட்டி கொடுக்குறா. அதை போட்டு போய் டான்ஸ் ஆடும்போது திடீர்னு அந்த ஹேர் பேண்ட் கட் ஆகிடுது, முடியெல்லாம் பேய் மாதிரி முன்னாடி வந்துடுது. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஸ்டேஜில். இவளை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டான்ஸாக ஆரம்பிச்சது கடைசியில் காமெடி ஷோவாக முடிஞ்சு போயிடுது. அதனால இவ என்ன யோசிக்கிறா, ஹீரோயின் வேணும்ட்டே நம்மள்ட்ட இப்படி கொடுத்துட்டா, நம்மளை தோக்கடிக்கணுன்னே பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு சில்லியாக யோசிக்கிறா. அன்னைக்கு ப்ரைஸ் வாங்குறது லீனாவும் நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. அன்னையிலேருந்து தான் ஹீரோயின் இவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு போல இருக்கு. இப்போ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, எனக்கு நீ பண்ணதை நான் திருப்பி உனக்கு பண்ணியே தீர்வுங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கு தெரியுது இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு, ஆனால் அவளுக்கு தெரியலையே. இந்த மெய் என்ன பண்ணுறா, ஹீரோயினை டவுன் பண்ணுங்கிறதுக்காக நீ எல்லாம் டான்ஸ் ஆட போறியா, ஸ்டேஜ் இடிஞ்சு விழுறதுக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை டவுன் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. சரின்னு கிளாஸ்க்கு வந்தா டெஸ்கில் வந்து படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் கடுப்பாகுது. உடனே கேட்குறா டெஸ்க் மேட்டுக்கிட்ட, இதை யார் பண்ணாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு தெரிஞ்சு மெய்யின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சொல்கிறான், சரி விடு,
இதை நானே க்ளீன் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே மெய்யை திரும்பி பார்க்குறா. பார்க்கும் போதே ஒரு மாதிரி கடுப்பாக வருது. க்ளீன் பண்ண போனவனை கையை பிடிச்சிட்டு சரி விடு நானே க்ளீன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி டவுன் ஆகி போய் படுத்துருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். என்னாச்சு, ஏன் இப்படி எனர்ஜியே இல்லாமல் படுத்திருக்க, ப்ராக்டிஸ் பண்ணலையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இல்லைப்பா நான் வந்து டான்ஸ் ஆட விரும்பலை, நான் வாக் அவுட் பண்ணிடலான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணாமே அது வேணான்னு சொல்லிட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான்லாம் ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் சேர்ந்துக்கணும்னு நினச்சேன், கடைசியில் அது என் கைக்கு கிடைக்காமே போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. சரி ஓகே இவன் இப்படி சொல்கிறானா இவனுக்காகவாது நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றதை தெரிஞ்சு அவளை எப்படியாவது என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஹீரோ வந்திருப்பான். அப்படியே வந்து அவளை என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நாளும் வருது. செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். அப்படி கீழே இருக்கவங்களாம் ரசித்து கை தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுறா. எல்லாருமே ஹீரோயின் இவ்வளோ நாள் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவள் ஆடுறத பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. அவள் நல்லா ஆடுறாளோ இல்லையோ அவகிட்ட 100% கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அதை பார்க்கும்போதே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது மெய் அந்த இடத்துக்கு வந்து என்ன ரொம்ப சிரிக்காத அவ்வளோ சந்தோஷமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்னை டவுன் பண்ணிட்டே இருக்க, நீ வந்து எது சொன்னாலும் அவள் காதில் வாங்கிட்டு வாயை மூட்டு போவேன்னு நினச்சியாங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது இவனே கையை தூக்கிட்டு அடிக்க வந்துட்டா. இங்கே பாரு இந்த பூச்சாண்டி வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து கையை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் லீனா, அதுக்கப்புறம் நம்ம தையு, 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஹீரோயின் பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. இப்ப பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டா பேசுறா. இங்கே பாரு முதல்ல வந்து அழகுங்கிறது ஃபேஸ்ல இல்ல, என்ன அது வந்து மனசுல இருக்கணும். நீலாம் சுத்தமா அழகாவே இல்ல, ஏன்னா உன் மனசு ஃபுல்லா அழுக்கு மட்டும்தான் இருக்கு. டேலண்ட்ங்கிறது ஒருத்தவங்களுக்கு மூஞ்ச பார்த்து வர்றது கிடையாது, அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன் வாயை மட்டும் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டாங்க. இங்க வந்துகிட்டு இருக்கா. எல்லாருமே சொல்றாங்க எப்போ என்ன பேச்சு பேசுற நீ, செம்மையா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே இப்போ நம்ம எங்க போறோம், போய் மூவி பார்க்கலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே பார்த்துலாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் ரூம் இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வரானுங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயின் குளிரும்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கார்ஃபை கட்டி அவளுக்கு போட்டு விடுறான். இருட்டா வேற இருக்கா, சரி என் கையை பிடிச்சிக்கோ நம்ம 2 பேரும் போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம தையு வேற ஐயோ உனக்கு பயமா இருந்தாலும் என் கையை பிடிச்சிக்க செல்லும், நான் பத்திரமா உனக்கு கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லீனா கிட்ட சொல்லும் போது மரியாதையா போயிரு, நீ பக்கத்துல இருக்கிறதா எனக்கு பெரிய பயமே போங்கிற மாதிரி சொல்லி அவன் திட்டி அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுறா. அப்படியே 2 பேரும் போய் உட்காந்து மூவியும் பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மூவியை கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நாள் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா வெளியில சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா வாட்ச்மேன் வந்துட்டாரு போல இருக்கு. உடனே ஆளுக்கு போய் ஒரு பக்கம் பதுங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வேற ஹீரோ கையை விடலையே, அப்படியே அவன் கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம்லாம் தையும் மடியிலே படுத்துட்டா நம்ம லீனா. அவளால் சுத்தமா முடியல, பயமா இருக்கு. 2 பேரும் மாறி மாறி கதறிட்டு இருக்காங்க. ஆனா வாட்ச்மேன் செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாரு. உடனே திருப்பி படத்தை போட்டு பாக்குறாங்க. உடனே ஹீரோயின் கேட்கிறா மாட்டிக்க மாட்டோமோங்கிற மாதிரி கேட்கும்போது திருப்பி ஒளிஞ்சிக்க வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தா 4-5 ரவுடி பசங்க வந்து வாமாங்கிற மாதிரி சொல்லி கூட கூட்டிட்டு போயிடுறானுங்க. யாருடா நீங்கிற மாதிரி சொல்லி பார்க்கும்போது வாமா அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே நம்ம மெய்யோட ஃப்ரெண்டுங்க போல இருக்கு. இவ தான் காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கா. இவளை எதனா ஒன்று பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினாலாம் சுத்தமாக முடியல, என்னோட இந்த அளவுக்கு இறங்கிட்டியாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்கா. இவனுங்க வேற ஹீரோயினை பிடிச்சி பாடாப்படுத்திட்டு இருக்கானுங்க, முட்டி போடுன்றானுங்க, மண்டியில ஓங்கி ஓங்கி கொட்டுறானுங்க. ஹீரோயின் யோசிக்கிறா இப்போ யாராவது வந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அப்படியே எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு கடத்துல என்ன ஆகிடுது, அந்த பக்கமாக வந்த ஒருத்தவன் என்ன பண்ணுறான், ஹீரோவோட மண்டியில கட்டை தூக்கி அடிச்சிடுறான். அதனால ஹீரோவோட மண்டியில அடிபட்டுடுது. ஹீரோயின் தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அவ வேற சொல்றா வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, எனக்கு டவுட்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது வாயை மூட்டு வாடிங்கிற மாதிரி சொல்லி அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். சரி என்ன எப்படி நீ கண்டுபிடிச்சங்கிற மாதிரி கேட்கும் போது உன்னோட சைக்கிள் அங்க கடந்துச்சு, பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க 4 பசங்க வந்து கூட்டு போனானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால்தான் வந்து நான் அந்த பக்கமா வந்தேன், நல்ல வேலை உன்னை காப்பாத்திட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா அவனோட ஸ்டெப் மதர் வேற ஐயோ என்னாச்சுப்பா தலையில் அடிபட்டிருக்கு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி
சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்ல வரா. ஆனால் ஹீரோ அவளை தடுத்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் பசங்களுக்கும் சண்டை அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே இவங்க சொல்கிறாங்க இரு அப்பாவுக்கு சொல்லி போலீஸ் கால் பண்ண சொல்கிறேன் என்னன்னு பார்த்துடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப பதறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான் ரொம்ப நடிக்காதீங்க என்ன பச்சையாக தெரியுது போதும் நிறுத்திக்கோங்க எதா இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறதே தான் உங்களுக்கு வேலையாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஆஷா கத்திட்டு அங்கேருந்து வந்துடுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா ஏன்பா கத்துறங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்குது இப்படி இருந்தால் நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா எங்கள் அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிடுவேன் கொஞ்ச நேரம் பேசினாலே நார்மல் ஆகிடும்